இதை யூஸ் பண்ணி நம்ம அழகா முட்டையோட மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் அழகா பிரிச்சு எடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி குக்கிங்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேட்டர்லயே கீழ பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. ரொம்பவே டிஃபரண்டா இருக்கு. நம்ம கிரேட் பண்ணக்கூடிய பொருளை நம்ம இந்த பாக்ஸ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா கீரை, கருவேப்பிலை அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஆஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மாவை உள்ள போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம பிரஸ் கொடுத்தோம்னா போதும். அழகா உளுந்த வடை வந்து நம்ம ஓட்ட போட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அழகா எடுத்து ஸ்டவ் க்ளீன் பண்ற ஒயர் பிரஷ் வந்து நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல 3 டைப்ஸ் ஆஃப் ஒயர் வருது. காப்பர் ஒயர், சில்வர் ஒயர், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒயர். நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே இதை யூஸ் பண்ணி நம்ம இளநீயவே ஓட்ட போட்டுறலாம். இதை வச்சு ஜஸ்ட் ஒரு பிரஸ் கொடுத்தோம்னா போதும். இளநீயில வந்து ஈஸியா ஓட்ட போட்டுற முடியும். உள்ளுக்குள்ள இருக்க தண்ணியை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். முழு பூண்டை இதுக்குள்ள வச்சு ஜஸ்ட் ஒரு பிரஸ் கொடுத்தோம்னா போதும். அழகா ஒவ்வொரு பல்லா நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். கிரேட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இங்க பார்க்க முடியும். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக்லயும் அவைலபிளா இருக்கு. ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சிருக்காங்க. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டீல் ஹவுஸ்ல உள்ள கிச்சன் டூல் சம்பந்தமான கலெக்ஷன்ஸ்லாம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வெளியூர்ல இருக்கறவங்களா இருந்தாலும் உங்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் சம்பந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம SilaNimidam உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா ஸ்டாண்ட். இது நம்ம வீட்டில் வந்து ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சாயாமல் கவுராமல் கீழே கிரிப்பாக பிடிச்சிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் 2 சைஸஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸஸ்லாம் 150, 190 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஸ்டவ் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுருப்பாங்க. நம்ம டூத் ப்ரஷ் மாதிரி வச்சுருப்பாங்க. நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா காப்பரில் வரும், ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும், இன்னொரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் வரும். நம்ம வந்து ஸ்டவ்வுடைய பர்னர், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த மெஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல அந்த பால் சிந்தின கரை அதெல்லாம் அழகாக வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இது போல் எஸ் ஹூக் பார்த்தீங்கனாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆஃப் 4 பீசஸ் வந்து நமக்கு 50 above 60 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்க்ரப்பர். இது வந்து நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாலட் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் மெலான், மஸ்க் மெலான் அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் வந்து அழகாக நம்ம இந்த ஸ்கூப்பில் வந்து எடுத்து ரவுண்டாக குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி நம்ம கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கனாலும் சேம் அதே போல் தான். நடுவில் உள்ள அந்த ஸ்பூனை வந்து நம்ம அழகாக குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி மஸ்க் மெலான், வாட்டர் மெலான் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த பெருசாக உள்ள பிளாஸ்டிக்கை வந்து இந்த சீடு, பப்பாயாவுடைய சீடு, மஸ்க் மெலான் சீடு அந்த மாதிரி சீடெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 180, 190 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து எக் ஒயிட் செப்பரேட்டர். இது நம்ம முட்டையில் உள்ள மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு ரெண்டையுமே தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஸ்பூன் மேலே நம்ம ஊற்றணும் அப்படின்னா வெள்ளைக்கருவு எல்லாமே அந்த ஓட்டையில் வந்து வடிஞ்சு விழுந்துடும், மஞ்சக்கருவு மட்டும் மேலே நிற்கும். அந்த மாதிரி ஏதாவது குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 95 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பூண்டை வந்து நம்ம நச்சு யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ ரசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டை வந்து தட்டி போடுவோம். அந்த மாதிரி தட்டி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 195 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கே கொஞ்சம் புதுசு தான். கொஞ்ச நாளாக தான் இது வந்து நம்ம ஷாப்ஸ்லாம் பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இளநியை வந்து ஓப்பன் பண்ணக்கூடியது. இளநியில் உள்ள இளநியை வந்து ஓட்ட போட்டு உள்ளே உள்ள தண்ணியை மட்டும் நம்ம எடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஷார்ப்பாக நைஃப் கொடுத்துருக்காங்க. அது இளநி மேலே குத்தி அப்படியே மேலே உள்ளது வந்து திருவணும் அப்படின்னா வந்து உள்ளே வந்து நல்லா ஓட்ட போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரா வச்சு அந்த மாதிரி நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான். வீட்டில் வந்து எல்லார் வீட்லையும் நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். வீட்டில் வந்து தென்னை மரம் உள்ளவங்க, தேங்காய் இறக்குறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெளியே இருந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இங்கே வந்து நம்ம உடச்சி நம்ம தண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த டூல் இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த கோகோனட் ஓப்பனரே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலும் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகவும் கூட வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ் வந்து நமக்கு 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணிக்கலாம். ஈவன் பருப்பு அதெல்லாம் கடையிற மத்து மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து உட்டனில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கீழே கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து நல்லா கார்னர்லாம் போய் நல்லா ப்ரெஸ் கொடுக்கும். அதுக்காக இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 190 above அந்த ரேஞ்சில் இருக்குது.
இந்த டூல் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம அந்த காலத்துலலாம் வெளியே உள்ள கல்லில் அந்த மாதிரி தேங்காய் உடைப்போம். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஸ்டைலில் தேங்காய் உடைக்கிறது கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்காங்க. நம்ம தேங்காவை உடைச்சி தண்ணியும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பவுலுக்குள்ளே விழுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு டம்ளரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டூல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓட்டில் இருக்கிற தேங்காவை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சட்னி குழம்புக்கெலாம் வந்து தேங்காவை நம்ம வந்து அந்த ஓட்டிலிருந்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கத்தி மாதிரி உள்ள இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் 70-80 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வடா மேக்கர். இது நம்ம உளுந்த வடையில் வந்து நடுவில் ஓட்டை போட்டு குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. உளுந்த வடையில் வந்து நடுவில் ஓட்டை போட்டு அழகாக அந்த பெர்ஃபெக்டாக குக் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம் தான். இதுக்குள்ளே வந்து நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா போதும், அழகாக வடை வந்து ஓட்டை போட்ட மாதிரி ரவுண்டான ஷேப்பில் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில். கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது குக்கிங்கே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கோகோனட் ஸ்கிராப்பர். இது வந்து நம்ம அழகாக வந்து டேபிள் கவுண்டர் டாப் மேலேயே வந்து நம்ம அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு துரு பிடிக்காமையும் இருக்கும். கையில் சுற்றுற அந்த ஹேண்டெல்லாம் பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ நம்ம சுற்றுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா கூட வலிக்கும், பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் நமக்கு வந்து 400 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேட்டர். இது கிரேட்டர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரேட் பண்ணக்கூடிய பொருளை வந்து அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லீஃப்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வருது, பார்த்துருக்கீங்களா? இப்போ நியூவாக ஹோல்ஸ் வச்ச மாதிரி, கம்ப்ளீட்டாக பாக்ஸ் ஃபுல்லாக ஹோல்ஸ் வச்ச மாதிரி, அதில் வந்து நம்ம லீவ்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு. அதுக்கும் கூட அந்த மாதிரி பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 பர்பஸாக. அண்ட் ஆல்சோ இதில் வந்து மேலே ஒரு ஹேங்கிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஒரு கிரேட்டரை வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 250 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதுலேயே அடுத்தடுத்த சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. கிரேட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கிரேட்டர்ஸ் ஸ்டீல் ஹவுஸில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். அதே போல் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல்னு பார்த்தீங்கன்னா நைஃப் தான். அந்த நைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நமக்கு 10 rupeesலேருந்து இங்கே நைஃப் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எக் பீட்டர். இது நம்ம எக் பீட் பண்ணுறதுக்கு, நல்ல ஃப்ளஃபி ஆம்லெட் அதெல்லாம் போடுறதுக்கு இந்த எக் பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். சில பீட்டர் நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்ப்ரிங்காக இருக்காது, நிறையாவே ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து நமக்கு ஜம்ப் ஆகும் அந்த முட்டையை அடிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து விஸ்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி கலந்த மாதிரியும் கூட வச்சுருக்காங்க. சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்தே நமக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் விஸ்க் நம்ம இங்கே பார்க்க முடியும். மாவெல்லாம் கரைக்கிற மாதிரி நல்ல பெரிய விஸ்கெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஈவன் பிளாஸ்டிக் சிலிக்கானில் கூட விஸ்க் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே பாருங்கள், லுக் ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 80 above 90 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்லிக் க்ரஷர். இது நம்ம 1-2 பூண்டை வந்து உள்ளே போட்டு நம்ம நச்சு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே அழகாக வந்து க்ரஷ் பண்ணின மாதிரி குட்டி குட்டியாக துகள்களாக அந்த பூண்டு வந்து நமக்கு கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ்லாம் வந்து நமக்கு 290 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இந்த டூல் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பூண்டு கார்லிக் க்ரஷர் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழு பூண்டை அப்படியே உள்ளே வச்சு தனித்தனியாக உதுத்தக்கூடியது. அந்த ஒரு 5-6 பல்லு சேர்ந்து அந்த பூண்டை வந்து கம்ப்ளீட்டாக இது உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பல்லாக நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பீலர் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 70, 60 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பீலர் வெரைட்டிஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நமக்கு சைடில் பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி, டாப்பில் பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட். இது நம்ம இந்த வீட்டில் இருக்கிற ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஹோல்குள்ளே குத்தி நம்ம செட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. இது வந்து புளி தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் நமக்கு 150 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் வடகம் அதெல்லாம் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. நல்லா உடனில் நல்லா லாங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் எண்ணெய் தெரிக்காமல் நம்ம எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சளிச்சு எடுக்கிற சல்லடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி தான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் சைஸஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்தே நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் டீ அதெல்லாம் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வடகம் அதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 130 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது ஒரு பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ லாங் ஹேண்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயினர் வந்து குட்டி ஸ்ட்ரெயினராக அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.